ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தா ஸ்வீட் மோமோஸ் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது தேங்காய் துருவி வச்சுக்கணும், வெல்லம், இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி வச்சுருக்கிறத நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கோல்டன் கலர் வர வரலையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் தேங்காயை வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது போட்டுக்கணும். போட்டாச்சு பாருங்கள். போட்டு நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் வரணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகணும். இதை எடுத்து கீழே வச்சிட்டோமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் வச்சுக்கணும். இட்லி பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோதுமாவை நல்லா பிசைஞ்சு வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல தேங்காய் வெல்லமெல்லாம் போட்டு அதை எடுத்து இதில் வைக்கணும். பாருங்கள் எப்படி மடிக்கணும்னு. இந்த மாதிரி ஒன்று பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மோமோஸு, அதை வந்து இட்லி குக்கரில் வச்சு வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மோமோஸ் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.